ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 71வது அத்தியாயம் பார்க்கின்றோம். இப்போ ஸ்ரீசுகவாச்ச இத்யுதிரீதமாகர்ணிய தேவர்ஷேர் உத்தவோ அப்ரவீத். அதாவது இது மாதிரி கிருஷ்ணன் சொன்னதை யார் யாரெல்லாம் கேட்டால், உத்தவர் கேட்டார், தேவரிஷியான நாரதர் கேட்டார், எல்லோரும் எல்லா யாதவர்களும் கேட்டார்கள். அதன்படி இப்போ பதில் சொல்றார் உத்தவர். உத்தவாச்ச யதுக்தம் ரிஷினா தேவ சாச்சிவ்யம் யக்ஷத்வயா காரியம் வைத்ருஷ்வசேயஸ்ய ரக்ஷாச்ச சரணைஷினாம். பகவானே நாரத சொன்னார், வேள்வி பண்ண போகின்ற தர்மபுத்திரனுக்கு நீர் செய்ய வேண்டும், உம்முடைய உதவியை நீர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சரணாகதி பண்ணியிருக்காளே இந்த ராஜாக்கள் எல்லாம், அவர்களையும் ரட்சிக்க வேண்டும். எல்லா திக்குகளையும் வென்றவர்கள் தான் ராஜசூயகத்தை நடத்தணும் இல்லையா? யஷ்டவ்யம் ராஜசூயேன திக் சக்கர ஜெயினாவிபோ இல்லையா? ராஜசூய யாகத்தை வெல்வதுங்கிறது ஒரு விஷயம். அந்த ராஜசூய யாகத்தை ஜராசந்தனை வென்று ராஜசூய வேள்வியை நடத்த வேண்டும். அந்த ரெண்டுமே ரொம்பவும் ஏற்புடையது. அதனாலே கோவிந்தா அஸ்மாகம் ச மகானர்த்தோ ஹேதேனைவ பவிஷ்யதி. பெரிய ஒரு நன்மை நடக்க போகிறது. இந்த ராஜாக்களை எல்லாம் விடுவித்து ராஜ்ஞோ பந்தான் விமுஞ்சதக, விடுவித்தால் உமக்கு பெரிய யசஸ், பெரிய புகழ் கிட்ட போகின்றது. அதே சமயம் சவை துர்விஷகோ ராஜா நாகாயுதசமோ பலே, பெரிய பலவானான இந்த ஜராசந்தன், அவனை பலினாமபி சான்யேஷாம் பீமம் சமபலம் வினா, சமபலமுடைய பீமனை தவிர வேறு யாராலும் அடக்க முடியாது. அதனாலே இந்த துவந்த யுத்தத்தினாலே வெற்றி கொள்ள முடியும். 100 அக்ஷௌனி வீரர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவனை வெல்வதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அதனாலே அவன் என்ன செய்வான் எப்பொழுதுமேனா, விப்ரர்களை எல்லாம் தெய்வமாக நடத்தி அவர்களுக்கெல்லாம் தானம் கொடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனாலே பீமன் பிரம்ம வேஷதரோகத்வா, ஒரு அந்தனரை போல வேஷம் தரித்து கொண்டு தம் பிக்ஷேத விருகோதரக, தம் பிக்ஷேத அதாவது விருகோதரனான பீமன் போய் பிக்ஷ கேட்கணும் அவன் இடத்துல. என்ன பிக்ஷ? ஹனிஷத்தின்னா சந்தேகோ துவைரத்தே தவ சந்நிதோ, உங்களுடைய சந்நிதியிலே ஒருவர் போரிடும் பொழுது பீமன் அவனை கொல்வான். நிமித்தம் பரமேசஸ்ய விஸ்வசர்க நிரோதயோஹோ ஹிரண்ய கர்ப்பஹா சர்வஸ்ச காலஸ்யாரூபினஸ்தவ. பீமனை நிமித்தமாக வச்சுட்டு ஜராசந்தனை வதைக்கணும் இல்லையா? அது பகவானுடைய ஆல்ரெடி அவர் தீர்மானம் பண்ணது. அப்போ உலகத்தை படைத்திருக்கின்ற உம்மிடத்திலே, அதாவது படைத்து மறைக்கின்ற பிரம்மா சிவபெருமான் எல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார். ஆனால் காலதேவனாக நீர் இருக்கின்றீர். இவ்வாறு ஜராசந்தனை கொன்று அந்த சிறைப்பட்ட அரசர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும். கோபிகள் சங்கசூடன் இடத்துல காப்பாற்றினால உம்மை ஸ்துதி பாடுறதை போல, முனிவர்கள் உம்முடைய சரணகமலங்களை பாடுவதை போல, கஜேந்திரன் முதலிலிருந்து காப்பாற்றியது போது ஸ்துதி செய்வதை போல, ராவணனை கொண்டு சீதா பிராட்டியை காக்கும் பொழுது எப்படி ஸ்துதி செய்தார்களோ, கம்சனை கொன்று பெற்றோர்களை காப்பாற்றும் பொழுது ஸ்துதி செய்வதை போல நாங்கள்லாம் இதெல்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பகவானே, உம்முடைய பெருமையை தான் ஸ்துதி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால ஜராசந்த வதம் நல்ல பயனை தரும். சிறைப்பட்ட மன்னர்களையும் மீட்க முடியும். ராஜசூய வேள்வி அதற்கு பின் நடத்தி கொள்ளலாம் என்பதை உத்தவர் தெரிவித்தார். ஸ்ரீசுகர் இங்க சொல்றார், இவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும். உடனே ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய அனுமதியை பெற்று பிரயாணத்துக்கு தயாரானார். கருட கொடியை வைத்துக்கொண்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணர் முதல்ல புறப்படுறார். உக்ரசேனர் பலராமன்ட்டு எல்லாம் அனுமதி வாங்கியாச்சு. தேரோட்டி நிற்கிறான். எல்லாம் நல்ல மங்களமான வாத்தியங்கள்லாம் முழங்க துவாரகையிலேருந்து கிளம்புறார். நல்ல அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆடை ஆபரணங்கள்லாம். அப்போ அவர் அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீகிருஷ்ணன் போகிறார். அப்போது அவர் போகிறச்சு பணிப்பெண்கள்லாம் நல்லா அலங்கரித்து கொண்டு வழியில் தங்குற இடத்துலலாம்
எல்லா உபகரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டும் எல்லோரும் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். பெரிய ஆரவாரத்தோடு சாமரம், கிரீடம், கவசம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வைத்துக்கொண்டு எல்லாரும் வரா. அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ராஜசூய யாகத்துக்காக செல்கின்றார் இல்லையா, அதனால் அவரை வந்து எதிரேற்று வணங்கணும் இல்லையா. அப்போது பகவான் சொன்னார் அந்த தூதன்கிட்ட, கவலைப்பட வேண்டாம், நான் ஜராசந்தனை கொல்லுவேன், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் தானே சொல்லியிருக்காரு. அந்த தூதன் போய் சொல்லிவிட்டான் அந்த ராஜாங்கிட்டலாம், சிறையில் இருக்கிற ராஜாக்கள் இடத்துல சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார், ஆனர்த்தம், சௌவீரம், மறுபிரதேசம் இதெல்லாம் தாண்டி குருஷேத்திரத்தையும் தாண்டி மலை, ஆறு, நகரங்கள், கிராமங்கள்லாம் கடந்து சென்று அந்த பாஞ்சால மத்ஸ்ய தேசத்தையும் கடந்து இந்திரபிரசத்துக்கு வந்து அடைந்தார். பகவான் அங்கே வந்திருக்கார். அதை பார்த்து தர்மபுத்தருக்கு பரம சந்தோஷம். இங்கேருந்து வரா எல்லாரோட சூழ்ந்து, பாத்தியாயர்கள் வரா, சுகூர்த்துக்கள்லாம் வரா, எல்லாம் அங்கே வரா. கீதவாதி திரகேத்திர கோஷேன பிரம்ம கோஷேன பூயசா, ரொம்ப அழகான மங்கள கோஷத்தோடு வரவேற்கின்றார்கள். தர்மநந்தர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார், கட்டிக்கிறார். திருஷ்டுவா விக்லின் ஹிருத்தயாக கிருஷ்ணம் ஸ்னேகேன பாண்டவ சிராதிருஷ்டம் பிரியதம்மம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறார், கட்டிக்கிறார். அவருடைய பாப்பங்கள் எல்லாம் அப்படி பொடி பொடியாக எடுத்து கட்டின்ற உடனே கண்கள்லேருந்து அப்படியே அஸ்ரு லோச்சனகா ஆனந்த கண்ணீர் பெருகிறது. உடனே அங்கேருந்து பீமசேன சிரிச்சுட்டே வந்து பகவானை கட்டிக்கிறார். நகுலன், சகாதேவன், அர்ஜுனன்லாம் ரொம்ப ஆனந்த அஸ்ருவோடு கட்டி அணைச்சிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணனை. அர்ஜுனன் நினச்சிக்கிறார், எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறா. அப்போது அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு நல்ல அழகான மகிழ்விக்கின்ற ஸ்துதி செய்கின்றார்கள். மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது. இந்திரபிரசுக்கு நுழைஞ்சிட்டார் இல்லையா, அரச வீதி முழுக்க யானையோட, அதாவது யானைகள் புடைசூழ நல்ல பதாகைகள் எல்லாம், தங்க தோரணங்கள், பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து பெண்கள் எல்லாம் அழகாக நல்ல ஆடை ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு நல்ல அழகாக வரவேற்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் பார்க்குறார். அப்போ தர்மபுத்தருடைய இந்த இந்திரபிரஸ்தத்தை பார்க்குறார். ரொம்ப அழகாக இருக்குது அந்த நகரம். யுவதிகள்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் ஓடி வரா, எல்லாம் அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் கிருஷ்ணன் வரானோன்னு ராஜவீதிக்கு ஓடி வந்து எல்லாம் பார்க்குறா. ராஜவீதியில் ஸ்ரீகிருஷ்ணன் தன் மனைவிகள் தான் நம்ம சொன்னோமே, கிளம்பரிச்சு ரொம்ப அழகாக ஆடை ஆபரணங்களோடு அவள்லாம் கிளம்பிட்டா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அப்படி வர்றார், அப்படியே ரொம்ப அழகாக. அவரை வந்து வர்றதை பார்த்து பெண்கள் எல்லாம் ஆச்சரியமாக நாணத்தோடு பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நகரத்து பெண்கள் எல்லாம் அரச மாளிகைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே குந்தி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படக்குன்னு எழுந்துக்கிறா. தன்னுடைய இருந்த ஆசனத்திலேருந்து எழுந்து ஓடி வந்து திரௌபதியும் வந்தாள். கட்டி அணைக்கிறா குந்தி தேவி. தர்மபுத்திரர் உபச்சாரம் எல்லாம் பண்ணுறார். ஸ்ரீகிருஷ்ணர் குந்தி தேவிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். அங்கே வந்து சுபதிரையும் பார்க்குறார். தன்னுடைய சகோதரியான சுபதிரையை பார்க்குறார். ருக்மிணி, சத்யபாமா, பத்ரா, ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவந்தியா, லக்ஷ்மணை, நக்னஜித்து, சத்ய, ஞாபகம் இல்லையா, 8 பட்ட மகிழ்ச்சிகள். அவர்களுக்கெல்லாம் மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணுறா திரௌபதி இல்லையா. அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பகவான் அந்த உபச்சாரத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்தார். தர்மபுத்திரருக்கு ஒரு அழகிய சபை அமைக்கிறதுக்காக, அதாவது காண்டவனம் எரியறது, அக்னிக்கு பசிக்கிறது, காண்டவனத்தை அதற்கு கொடுத்தார். அதற்கப்புறம் தீயிலேருந்து மயனை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவனை கொண்டு ஒரு சபை அமைக்க செய்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்போது தர்மபுத்திரருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது. எல்லாருமா சேர்ந்துட்டு நகர்வலம் வரா. இந்திரபிரஸ்தத்தில் கொஞ்ச நாள், சில மாதங்களே அவர் வந்து தங்கியிருக்கின்றார். இதோடு 71வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ. अत 1सप्ततितमोऽध्यायः. श्रीशुक उवाच इत्युदीरितमाकर्ण्य देवर्षेर्मुद्धवो ब्रवीत् सभ्यानां मतमाज्ञाय कृष्णस्य च महामतिः. उद्धव उवाच यदुक्तं ऋषिणा देव साचिव्यं यक्षतस्वया कार्यं पैतृष्वसेयस्य रक्षा च शरणैषिणां यष्टव्यं राजसूयेन दिक्चक्रजयिना विभो. अतो जरासुतजय उभयार्तो मतो मम
अस्माकं च महानर्थो हि एतेनैव भविष्यति यशश्च तव गोविन्द राज्ञो बद्धान् विमुञ्चतः स वै दुर्विषहो राजा नागायुतसमो बले बलीनामपि चान्येषां भीमं समबलं विना द्वैरते स तु जेतव्यो मा शताक्षौहिणीयुतः ब्रह्मण्योऽभ्यर्थितो विप्रैः न प्रत्याख्याति कर्हि चेत् ब्रह्मवेषधरो गत्वा तं भिक्षेत वृकोदरः हनिष्यति न सन्देहो द्वैरते तव सन्निधौ निमित्तं परमेशस्य विश्वसर्गनिरोधयोः हिरण्यगर्भः सर्वश्च कालस्यारूपिणस्तव गायन्ति ते विशदकर्म गृहेषु देव्यो राज्ञां सशुद्रो वदम् आत्मविमोक्षणं च गोप्यश्च कुञ्जरपते जनकात्मजायाः पित्रोश्च लब्धशरणा मुनयो वयं च जरासन्दवद कृष्ण भूरि अर्थाय उपकल्पते प्रायः पाकविपाकेन तव चापि मतः क्रतुः श्रीशुक उवाच इति उद्धववचो राजन् सर्वतो भद्रम् अच्युतं देवर्षिर्यदुवृद्धाश्च कृष्णश्च प्रत्यपूजयन् अतातिशत्प्रयाणाय भगवान् देवकीसुतः भृत्यान् दारुकजैत्रादीन् अनुज्ञाप्य गुरून् विभुः निर्गमय्यावरोधान् स्वान् ससुतान् सपरिच्छदान् सङ्कर्षणमनुज्ञाप्य यदुराजं च शत्रुघ्न् सूतोपनीतं स्वरतम् आरुहत् गरुडध्वजम् ततो रथविपट साधिनायकैः करालया परिवृत आत्मसेनया मृदङ्गभेरी आनकशङ्खगोमुखैः प्रघोषघोषित ककुभो निराक्रमत् नृवाचि काञ्चनशिबिकाभिरच्युतं सहात्मजाः पतिम् अनुसुवृता ययुः वराम्बराभरणविलेपनस्रजः सुसंवृता नृभिरसि चर्मपाणिभिः नरोष्ट्रगो महिष कराश्वतर्यणः करेणुभिः परिजनवारयोषितः स्वलङ्कृता कटकुटी कम्बलाम्बराती उपस्कराययुर् अधियुज्य सर्वतः बलं बृहद्वज पटछत्रचामरैः वरायुधाभरण किरीटवर्मभिः दिवांशुभिस्तु मुलरवं भभौरवेः यथार्णवः क्षुपिततिमिङ्गिलोर्मिभिः अतो मुनिर्यतुपतिना सभाजितः प्रणम्य तं हृदि विदधद्विहाय सा निशम्य तद्व्यवसितम् आहृतार्हनो मुकुन्दसन्दर्शन निर्वृतेन्द्रियः राजदूतमुवाचेतं भगवान् प्रीणयन् गिरा मा भैष्टदूतभद्रं वो घातयिष्यामि मा गतम् इत्युक्तः प्रस्थितो दूतो यतावद् अवदन् नृपान् तेऽपि सन्दर्शनं शौरेः प्रत्यक्षन् यन्मुमुक्षवः आनर्तसौवीरमरून् तीर्त्वा विनशनं हरिः गिरीन्नतिरतीयाय पुरग्राम व्रजाकरान् ततो दृशत्वतीं तीर्त्वा मुकुन्दोत सरस्वतीं पञ्चालानत मत्स्यांश्च शक्रप्रस्थमतागमत् तम्बुपागतमाकर्ण्य प्रीतो दुर्दर्शनं नृणाम् अजातशत्रुर्निरगात् सौभाग्याय सुहृद्वृतः गीतवादित्रघोषेण ब्रह्मघोषेण भूयसा अभ्ययात् स हृषीकेशं प्राणाः प्राणमिवादृतः दृष्ट्वा विक्लिन्नहृदयः कृष्णं स्नेहेन पाण्डवः चिरादृष्टं प्रियतमं सस्वजेत पुनः पुनः
दोर्भ्यां परिष्वज्य रमामलालयं मुकुन्दगात्रं नृपतिर्हदा शुभः लेभे परां निर्वृतिम् अश्रुलोचनो हृत्यत्तनुर्विस्मृतलोकविभ्रमः तम्मातुलेयं परिरभ्य निर्वृतो भीमस्मयन् प्रेम जवाकुलेन्द्रियः यमौ किरीटी च सुहृतं मुदा प्रवृद्धबाष्पाः परिरेपिरेच्युतम् अर्जुनेन परिष्वक्तो यमाभ्याम् अभिवादितः ब्राह्मणेभ्यो नमस्कृत्य वृद्धेभ्यश्च यथार्हतः मानितो मानयामास गुरुसृज्जय कैकयान् सूतमागतगन्धर्वा वन्तिनश्च उपमन्त्रिणः मृदङ्गशङ्खपटः वीणापणवगोमुखैः ब्राह्मणाश्च रवीन्द्राक्षं तुष्टुवुर्ननृतुर्जगुः एवं सुहृदिभिः पर्यस्तः पुण्यश्लोकशिखामणिः संस्तूयमानो भगवान् विवेशालङ्कृतं पुरं संसिक्तवर्त्मकरिणां मदगन्धतोयैः चित्रध्वजैः कनकतोरण पूर्णकुम्भैः मृष्टात्मभिर्नवतुकूल विभूषणस्रग् गन्धैर्नृभिर्युवतिभिश्च विराजमानम् उद्दीप्तदीपबलिभिः प्रतिसज्मजाल निर्यातधूपरुचिरं विलसत्पताकं मूर्धन्यहेमकलशै रजतोरुशृङ्गैः जुष्टं ददर्श भवनैः कुरु राजधाम प्राप्तं निशम्य नरलोचनपानपात्रम् औत्सुक्यविश्लतित केशदुकूलबन्धाः सत्यो विसृज्य गृहकर्मपतिंश्च तल्पे द्रष्टुं ययुर्युवतयः स्म नरेन्द्रमार्गे तस्मिन् सुसङ्कुलयिपास्व रतद्विपद्भिः कृष्णं सभार्यम् उपलभ्य गृहादिरूढाः नार्यो विकीर्य कुसुमैर्मनसोपगुह्य सुस्वागतं विदधुः विस्मय वीक्षितेन ऊचु श्रियः पति निरीक्ष्य मुकुन्दपत्नीः तारायतोडुपसहाः किमकार्यमूभिः यच्चक्षुषां पुरुषमौलिरुदारहास लीलावलोककलयोत्सवमातनोति तत्र तत्र उपसङ्गम्य पौरामङ्गलपानयः चक्रुः सपर्यां कृष्णाय श्रेणीमुख्याः तैनसः अन्तःपुरजनैः प्रीत्या मुकुन्दः फुल्ललोचनैः ससम्भ्रमैः अभ्युपेतः प्राविशत् राजमन्दिरम् पृथाविलोक्य भ्रात्रेयं कृष्णं त्रिभुवनेश्वरं प्रीतात्मोत्थाय पर्यङ्कात् सस्नुषा परिशस्वजे गोविन्दं गृहमानीय देवदेवेश मातृतः पूजायां नाविदत्कृत्यं प्रमोदोपहतो नृपः पितृष्वसूर्गुरुश्रीणां कृष्णचक्रेऽभिवादनं स्वयं च कृष्णया राजन् भगिन्या चाभिवन्दितः श्वश्रुवा सञ्चोदिता कृष्णपत्नीश्च सर्वशः आनच्च रुक्मिणीं सत्यां भद्रां जाम्बवतीं तथा काळिन्दीं मित्रविन्दां च शैभ्यां नाग्नजितीं सतीम् अन्याश्चाप्यागतायास्तु वासस्रङ्मण्डनादिभिः सुखं निवासयामास धर्मराजो जनार्दनं ससैन्यं सानुगामात्यं सभार्यं च नवम् तर्पयित्वा काण्डवेन वह्निं पाल्गुणसंयुतः मोचयित्वा मयं येन राज्ञे दिव्या सभा कृता उवास कतिचिन्मासान् राज्ञः प्रियचिकीर्षया विहरन् रथमारुह्य पाल्गुनेन भटैर्वृतः
ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. சத்குருநாத் மகராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 72வது அத்தியாயம் பார்க்குறோம். ஜராசந்த வதம். இந்த வதத்தில் ஒரு நாள் எல்லாரும் இருக்கிறது தர்மபுத்திர அமர்ந்திருக்கின்றார். அப்போது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணா இடத்துல யுதிஷ்டர் சொல்கிறார். தர்மபுத்திர சொல்கிறார், கோவிந்தா பைசாவா நான் அந்த 200ல் கழிச்செல்லாம் பார்த்தேன். நேற்றுக்கு இன்னைக்கு இன்னும் 2 நாள் கரெக்டு தானே? அதான் எழுதி போட்டிருக்கோம் நம்ம. அதனால தான்ண்ணா ஸ்ரீகிருஷ்ணர் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். யுதிஷ்டர் சத்தமாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, கிரதுராஜேன கோவிந்த ராஜசூயன பாவனீகி யக்ஷே விபூதிர் பவதஸ் தத் சம்பாதய ந பிரபோ. கோவிந்தா, ராஜசூய யாகத்தினால தேவர்களை வழிபட விரும்புகின்றேன். அதற்கு நீங்கள் தான் அந்த யாகத்தை நடத்தி தர வேண்டும் என்று கூப்பிடுங்க என்று யுதிஷ்டிரர் எல்லார் முன்னிலையும் அபியர்த்தனை பண்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார் ரொம்ப அழகா, கமலநாபா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். தத் பாதுகே அவிரதம் பரியே சரந்தி தியாயந்திய பத்ர நசனே சுச்சயோ கிரணந்தி. அதாவது உம்முடைய சரண கமலங்களை யாரெல்லாம் உபாசனை பண்றாளோ, தியானம் பண்றாளோ, வாக்கினால் சதி செய்கின்றார்களோ அவர்கள் தூய்மை அடைகின்றார்கள். இந்த உலகில் பற்றிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விடுகின்றார்கள். உம்முடைய சரண கமலங்களை நாடாதவர்கள் முக்தியை பெறுவதில்லை என்று 4வது ஸ்லோகத்தில் சொல்றார். மேலும் சொல்றார் யுதிஷ்டர், தேவதேவா, இங்கே எல்லோரும் உம்முடைய சரணகமலத்தினுடைய அந்த சேவையை அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாவமிக பஷ்யத்து லோக ஏஷக. இந்த லோகமே தெரிய வேண்டும் அந்த பவத் சரணாரவிந்த சேவை, உம்முடைய சரணாரவிந்த சேவையினுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா தேசத்தவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு ஸ்ரஜயானாம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிலும் இருப்பவர் நீரே. ந பிரம்மனஹ ஸ்வபரதேபத மத்திஸ்தவ ஸ்யாத் சர்வாத்மனஹ சமதுருஷஹ சசுகானுபூதேஹே. சர்வாத்மனாக அந்தர்யாமியாக இருப்பவர் நீவிரே. அதனாலே உங்கள் அருள், உங்களுடைய அருள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று அவர் அபியர்த்தனை பண்றார். ஸ்ரீ பகவான் சொல்றார், இங்கு சூய யாகம் நீவர் செய்ய இருப்பது மிகவும் மங்களமான ஒரு காரியமாயிருக்கின்றது. உம்முடைய யசஸ், உங்களுடைய பெருமை எங்கும் பரவ போகின்றது. சமயக் விவசித்தம் ராஜன்னு பவதா சத்ருகர்ஷன கல்யாணி ஏனத்தை கீர்த்தி லோகான் அனுபவிஷ்யதி. இந்த ராஜசூய யாகம் ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு, தேவர்களுக்கு, நல்ல சுகൃத்துகளுக்கு, எல்லா சர்வேஷாம் அபிபூதானாம், எல்லா உயிரினத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியது. விஜித்தன் நிருபத்தின்னு சர்வான கிருத்வாச்ச ஜெகத்தையும் வசே. எல்லோரையும் வென்று உலகத்தை உமது வசமாக்கி எல்லா பொருட்களையும், யாகத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சம்பிருத்திய சர்வ சம்பாரான் ஆஹரஸ்வ மகாகிருத்தம், பெரிய வேள்வியை செய்யுங்க. அதுக்கான சம்பத்தை எல்லாம் திரட்டி கொண்டு இந்த வேள்வியை செய்யுங்கள். ஏதேத்தே பிராத்தரோ ராஜன்னு, ராஜா உம்முடைய பிராத்தால எல்லா சகோதரர்கள்லாம் இருக்கின்றார்களே, அவர்கள், அதாவது தேவர்களுடைய உத்தமோத்தம தேவர்களுடைய அம்சங்களாக தோன்றிய உமது சகோதரர்கள், அவர்களுடைய ஸ்நேகம், அவர்களுடைய துர்ஜயோயோ அகிருதாத்மபிஹி ஜிதோஸ்மியாத் த்வமதா தே அகம் துர்ஜயோ யோ அகிருதாத்மபிஹி.
நீர், அதாவது இந்த அன்பினாலே என்னை வெற்றி கொண்டு விட்டீர்கள். என்னை நம்பியவர்கள், அதாவது ந கஷ்டித் மத் பரம் லோகே தேஜசா யசசாஸ்ரயா, தேஜஸினாலும் யசஸினாலும் யாராலும் என்னை நம்பியவர்கள், கஷ்டித் மத்பரம் லோகே என்னையே சரணாகதி செய்தவர்கள் எந்த இடத்திலுமே அவர்கள் தாழ்ந்து போனதில்லை. இந்த அரசன் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்று சொல்கின்றார். ஸ்ரீசுகர் உடனே சொன்னார். பகவான் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக எடுத்து இவருக்கு யார் யுதிஷ்டருக்கும் சகோதரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து, சரி திக்விஜயம் போயிட்டு வாங்க. ஏன்னா எல்லா திசைகளும் திக்விஜயம் சென்று வெற்றி கொண்டது அதுக்கப்புறம் தான் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும். அதனால் தெற்கு திசைக்கு வந்து சகாதனன் அமைச்சார், சுஜ வீரர்களோட. மேற்கு திசைக்கு நகுலன் அமைச்சார். மத்திய தேசத்துக்கு வந்து அதாவது மேற்கு திசைக்கு மத்திய தேசத்துக்கு அமைச்சார். வட திசைக்கு அர்ஜுனனையும் கிழக்கு திசைக்கு பீமனையும் அனுப்பிச்சார். எல்லாரும் போய் அவாவா வீரத்தினால வெற்றி கொண்டு பெரிய செல்வத்தை திரவணத்தை ஈட்டி கொண்டு வந்தார்கள். ஜராசந்தன் மட்டும் வெற்றி பெற இயலவில்லை. ஜராசந்தனே ஸ்ருத்வாஜிதம் அஜிதம் ஜராசந்தம்னு ஒரு வார்த்தையை போட்டார். வெற்றி பெற முடியாத ஜராசந்தன். உடனே உத்தவர் சொன்ன உபாயத்தை வந்து சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பீமசேனன், அர்ஜுனன், ஸ்ரீகிருஷ்ணர் 3 பேரும் அந்தனர் வேடம் தரித்து ஜராசந்தன் இருக்கின்ற கிரிவிருஜ நகரத்துக்கு செல்கின்றார்கள். அந்த 3 பேரையும் பார்த்து ஜராசந்தன் நித்தியமும் வந்து அதிதிகளை உபசரிப்பான். அவர்களுக்கு என்ன வேணுமோ அந்தணர்களுக்கு தான தர்மங்கள் செய்வான். நித்தியபடிக்கு அவன் செய்கின்ற விஷயம் அது. அப்போ இவர்கள் நேராக சென்று அங்கே போய் சொல்றா, ராஜன்னு கூப்பிடுறா. வித்யத்தி அதீதின் பிராப்தான் அர்த்தித்தோ தூரமாகத்தான்னு. ரொம்ப தூரத்துலேருந்து அதிதியாக இங்கே வந்துட்டுருக்கோம், உங்கள் இடத்துலேருந்து ஒரு உங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்காக அப்படிங்கிற. பத்ரம் தே மங்களம் உண்டாகட்டம்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, கிம் துர்மர்ஷம் திதுக்ஷூனாம் கிமகாரியம் மசாதுபிகி. அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கவர்களுக்கு பொறுமையை பொறுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. தீமை பண்ணுறவர்களுக்கு அதை செய்யாமல் இருக்கின்ற விஷயங்கள் இல்லை. நல்ல கொடுக்கிறவர்கள்னா அவர்களுக்குன்னு கொடுக்க முடியாத விஷயங்கள் இல்லை. எல்லோரிடத்திலும் சமமாக பார்க்க சமதர்ஷனம் பண்ணுறவனுக்கு பரணா ஒருத்தரும் இல்லை. அதாவது வேற்று மனிதன்ற நினைப்பே வராது. நல்ல புகழை பெற்ற ஒரு நல்ல திறமை இருந்தாலும் புகழ் பெறவில்லையானால் அவன் வந்து ரொம்பவுமே இகழத்தக்கவனாக இருப்பான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வள்ளல் தன்மையில இன்றளவுக்கும் பேசப்படுகின்றார்கள் என்கிறது பற்றியும் சொல்றா. ஹரிச்சந்திரோ ரந்திதேவ உஞ்சவர்த்திகி சிபிர்பலிகி வியாதகா கபோதோ பகவோ ஹித்ருவேன துருவம் கதாக. ஹரிச்சந்திரனை போல ஹரிச்சந்திரன் என்ன பண்ணார்? மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டு சத்தியத்தை காத்தார். ரந்திதேவன் உஞ்சவர்த்தி, அதாவது அவர் குடும்பத்தோட 48 நாள் பட்னியோட இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு உணவு நீர்லாம் கிடைச்ச உடனே அப்போ போய் ஒரு அதிதி வந்த உடனே அவருக்கே அதில் தான் கொடுத்துட்டார். அடுத்து முத்கல முனிவர், அவர் 6 மாதம் பட்னி கடந்து அதுக்கப்புறம் கிடைத்த உணவை வந்த அதிதிக்கு கொடுத்துட்டார். ஷிபி என்ன பண்ணார்? புறாவை கொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான். உடனே அந்த புறாவினுடைய உயிருக்கு சேதம் வரக்கூடாதுன்னு தன்னுடைய தொடையிலிருந்து உடல் தசையே அறிந்து கொடுத்தான். பலி தன்னிடத்துல வந்தது வாமனமூர்த்தி யாச்சகம் பண்ணாருங்கிற ஒரே விஷயத்துக்காக 3 உலகத்தையும் கொடுத்தார். அடுத்து கபோதோ, புறா பட்னி கடந்த வேடனுக்காக தன் உடலை கொடுத்துருத்து. தானும் தன் மனைவிமான 2 புறாவும் பொத்துன்னு ஊழ்ந்துட்டு எரிகின்ற தீயில. அந்த வேடனுக்கு அச்சோ இவ்வளோ உதார மனசாய்வாளுக்குன்னு சொல்லிட்டு அவனும் அந்த காட்டுத்தீயில வெந்து போய்விட்டான். முக்தி நிலை பெற்றார்கள். இவர்கள் எல்லாம் என்ன முக்தி நிலை பெற்றார்னா, இன்றளவும் இவர்கள் வள்ளல் தன்மையில் பேசப்படுகின்றார். இதெல்லாம் சொல்றாவா. அப்ப சுகர் சொல்றார், இவர்கள் முன்னாடி நான் இவர்களை பார்த்த மாதிரி இல்லை. அப்படியே கையை பார்த்தா இந்த வில்லோட கயிறில் அடிபட்டு காப்பு காக்கிறதுன்னு சொல்லுவாள், அது மாதிரி இருக்கா மணிக்கட்டு.
அதை பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து இவர்கள் சத்திரியர்கள். பரவாயில்ல, இவர்கள் சத்திரியர்களாக இருந்தா என்ன, என்கிட்ட ஒரு அந்தன வேஷத்தில் வந்து என்னமோ கேட்குறாளே, என் உயிரை கொடுத்தாலும் ஆத்மானபி துஸ்தியச்சம், இதுக்கு அதெல்லாம் கூட நான் கொடுத்துருவேன் என்கிட்ட அவர்கள் யாஜகம் செய்கின்ற ஒரே விஷயத்துக்காக. பலி இந்திரனுடைய ஐஸ்வர்யத்தை பலியின் இடத்துலேருந்து பறிக்கிறதுக்காக பகவானே ஒரு ஒரு அந்தன வேஷத்துல தானே வந்தார். அவருடைய யசஸ் இன்றைக்கும் நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கோமே. ஜானநபி மஹீம் பிராதாத்து வாரியமானோபி தைத்தியராட்டு சுக்ர குரு சொன்னு கூட அவரை கொடுத்தாரே. சத்திரியன் வந்து இது மாதிரி தானம் செய்வதுங்கிறது ஒரு பெரிய புகழுக்காக இல்லாமல், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய அவன் கேட்பதை கொடுக்காமல் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற உயிரினால என்ன பயன்? ஜராசந்தன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றார், உதாரமதியோட சொல்றார், என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப பிராக கிருஷ்ணா அர்ஜுனோ ஒரு கோதரான்னு 3 பேரையும் பார்த்து சொல்றார், ஹே விப்ரா, ஹே பிராமணர்களே, பிரியதாம் காமோ ததாமியாத்ம சிரோபிவஹா, நீங்க கேட்கறது என் தலையேனாலும் சிரசுனா கூட தரேன் அப்படின்ட்டார். அப்ப பகவான் சொல்றார், ராஜேந்திர ராஜாவே, சத்திரியனான நாங்கள் துவந்தவசோ எதி மன்யசே, துவந்த யுத்தத்துக்காக வந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிகின்ற 1 to 1 சொல்லுவோமே, அந்த துவந்த யுத்தத்தை எங்களுக்கு கொடுங்க. இவன் யார் தெரியுமா? அசோ விருகோத்தரக, அவன் குந்தியினுடைய புத்திரனான பீமன். பார்த்தஸ்தஸ்ய, இவன் யார் தெரியுமா? அர்ஜுனன். பிரார்த்தா அர்ஜுனோ ஹியம் அனையோர் மாதுலேயம், நான் யார் தெரியுமா? இவருடைய மாமா, அவனுடைய பிள்ளை கிருஷ்ணன் என்பதை தெரிந்து கொள். மாம் கிருஷ்ணம் ஜானீயி தேரிப்பும் அப்படின்னு, தேரிப்பும், நான் சாதாரண கிருஷ்ணனா, உன்னுடைய பகைவனான கிருஷ்ணன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணர். ஜராசந்தன் இதை கேட்டு ரொம்ப சத்தத்துல சிரிக்கான். ஜஹாசோச்சைகி, ஒரு ஏளனமா பெருசா சிரிக்கிறான். சிரிச்சு வச்சுட்டு சொல்ற, ஆஹா சாமர்ஷிதோ மந்தா யுத்தம் தர்ஹி ததாமிவா, யுத்தம் தானே, போரை தானே விரும்புகின்றீர்கள், அதுக்கு என்ன போரிடலாமே, அதையே நான் தருகின்றேனே. ஆனா கிருஷ்ணா ந தோயா பீருனா யோத்சே, நீ பயந்து ஓடினவன், உன் கூட நான் சண்டை போட மாட்டேன். யுதி விக்லவதே சேதசா மதுராம் சொபுரிம் தெக்துவா சமுத்திரம் சரணம் கத, நீ பயந்து ஓடினவன் தானே, உன்னுடைய மதுரா விட்டுட்டு சமுத்திரத்துக்குள்ள ஓடினவன் தானே, நீ உன் கூட சண்டை போட மாட்டேன். அயம் தோ வயசா அதுல்யோ நாதி சத்வோ நமே சம அர்ஜுனா, இந்த அர்ஜுனன் இருக்கானே வயசுலையோ என்னுடைய வலிமைக்கோ ஒத்தவன் இல்லை, அதனால அவங்க கூடயும் சண்டை போட மாட்டேன். யோத்தா பீமஸ் துல்லிய பலோம் அம்மா, என்னுடைய துல்லிய பலத்தை உடைய பீமன் தான் சண்டை போடுறதுக்கு ஏற்றவன். இப்படி சொல்லிட்டு ஒரு கதையை கொடுக்குறான் பீமனுக்கு, பெரிய கதை. இன்னொரு கதையை தானும் எடுத்துட்டு நகரத்தை விட்டு வெளில வந்துட்டான். நிர்ஜகாம புராத் பகி, வெளியில வந்தாச்சு. சமதரையுள்ள போர்க்களத்துல 2 பேரும் மோதிக்கிறா, வஜ்ராயுதம் போன்ற கதைகளை வைத்துக்கொண்டு ஒருத்தரை அடிச்சுக்கிறா. எல்லாம் வட்டமா உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா, என்னமோ கண்கொள்ளா காட்சியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கதையோட கதை சடா சடான்னு தத சட சடா சப்தோ வஜ்ர நிஷ்பேஷ சன்னிப, பெரிய சப்தம், சட சடான்னு ஒரு பெரிய சப்தம். ரொம்ப கோபம் கொண்டு 2 யானை ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிற மாதிரி பெருசா இருக்கு. 2 கதையும் அப்படி எல்லா இடங்களையும் மோத்துறது, கதையெல்லாம் தூள் தூளாருது. அவ்வளோ சக்தி மிக்கவர்கள் 2 பேரும். கதைகள் தூளாருது. உடனே வந்து முஷ்டியால் குத்திக்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறா. என்னமோ பெரிய யானைகள் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்போது இதில் ஒன்றும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவாள தெரியல. ராத்திரியும் பகலுமா, பகல்லாம் போர் புரிகிறா, ராத்திரியான என்ன பண்ணுறான்னா நண்பர்கள் மாதிரி இருக்கா. தினானி நிரகம் தத்ர சுகுர்த்வன் நிஷி திஷ்டத்தோ, சுகுர்த்து மாதிரி நிஷியில் இரவில் இருக்கா. இப்படி எத்தனை நாள் போனான்னா சப்த விம்சதி, 27 நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் பார்த்தான் பீமன், கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான், ஏகதா மாதுலேயம் வை பிராக ராஜன்னு விருகோதரக ந சக்தோகம் ஜராசந்தம் நிர்ஜேத்தும் யுதி மாதவா, நான்லாம் இந்த ஜராசந்தனை போரிட்டு வெல்ல முடியும்னு தெரியலப்பா, என்னால் முடியும்னு தோணலப்பா,
என்னால் வெல்ல முடியாது. உடனே ஸ்ரீகிருஷ்ணன் இவன் எப்படிப்பட்டவன்கிறது சத்ருவை பற்றி தெரிந்து கொண்டவன் 2 துண்டா வெட்டி போட்டுட்டா. அந்த 2 துண்டை ஜரங்கிற ஒரு ராட்சசி 2த்தையும் சேர்த்து உயிர் கொடுத்து வளர்த்தா. அதனால் அவனை 2 துண்டா நேர் பாதியாக அவனை வெட்டினால்தான், வெட்டி அந்த 2 துண்டுகளையும் மாற்றி இட்டால்தான் அவன் உயிரே போகும். அதை தெரிந்து கொண்டு அடுத்த நாள் சண்டை போடச்சு சாங்கேதமாக சொல்கிறான். என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய ஒரு குச்சி மரக்கிளை அதை 2ஆக பிளக்கிற மாதிரி பிளந்து 2 கிளையும் மாற்றி திருப்பி போடுறான். போட்ட உடனே அதை புரிஞ்சுடுத்து இந்த சாங்கேதமாக சொன்னது பீமனுக்கு. பீமன் அதை புரிஞ்சுட்டு காலை பிடிச்சுட்டான். கால்களை பிடிச்சி கீழே தள்ளினான். தன்னோட காலை அவன் கால் மேலே வச்சு அழுத்தினான். இன்னொரு காலை கையால் பிடிச்சி யானை மரக்கலையை பழக்கிற மாதிரி பழந்தானான். 2ஆக பழந்துட்டான். ஒரு சைடு இருக்க அந்த கால், தொடை, முதுகு, கண், கை, கால், புறம் எல்லாம் இருக்கும் இல்லையா, 2 துண்டாக பிரித்து அதை தூக்கி போட்டான். அப்போ மக்கள் அதை பார்க்குறா. ஜராசந்தன் கொல்லப்பட்டான். ஹாஹா காரோ மகாநாசின் நிகதே மகதேஸ்வர. எல்லாம் ஹாஹாகாரம் சொல்கிறா. ஆச்சரியமா அஹா அஹா அஹான்னு பெரிய ஒலி எழுப்புறா. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பீமனை போய் கட்டிக்கிறா. சந்தோஷமா அவனை பீமனை வாழ்த்துகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாவற்றையும் படைத்தவர். சகதேவம் தத்தனயம் பகவான் பூதபாவனக அபியசிஞ்சத்தமே ஆத்மா மகதானாம் பதிம் பிரபு மோச்சயாமாச ராஜன்யான் சம்ருத்தாம் ஆகதேனய. மகத, அதாவது ஜராசந்தனுடைய மகனான சகதேவனை மகத ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணா. மகத ராஜாவினாலே அதாவது ஜராசந்தனால சிறைப்பட்டிருந்த அத்தனை ராஜாக்களையும் விடுவித்தார்கள். எத்தனை ராஜாக்கள்? 26,800 பேர் அடைச்சி வச்சிருந்தான். அதோட முடிச்சு ஜராசந்த வதம் முடியறது. 72வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. अथ 2सप्ततितमोऽध्यायः। श्रीशुक उवाच एकदा तु सभामध्ये आस्थितो मुनिभिर्वृतः ब्राह्मणैः क्षत्रियैर्वैश्यैः भ्रातृभिश्च युधिष्ठिरः आचार्यैः कुलवृत्तैश्च ज्ञातिसम्बन्धिबान्धवैः शृण्वताम् एव चैतेषाम् आभाष्ये तमुवाचः। युधिष्ठिर उवाच क्रतुराजेन गोविन्द राजसूयेन भावनीः यक्षये विभूतिर्भवतः तत्सम्पादयन् प्रभो त्वत्पादुके अविरतं परियेचरन्ति ध्यायन्ति अभद्रनशने शुचयो गृह्णन्ति विन्दन्ति ते कमलनाभ भवाभवर्गम् आशासते यदि न आशिष ईशनान्ये तद्देवदेव भवतश्चरणारविन्दसेवानुभावम् इह पश्यतु लोक एषः। ये त्वां भजन्ति न भजन्त्युतवोपवेशां निष्ठां प्रदर्शय विभो कुरु सृञ्जयानां न ब्रह्मणस्व परभेदमदीस्तव स्यात् सर्वात्मनः समदृशः। स्वसुखानुभूतेः संसेवतां सुरदयोरिवते प्रसादः सेवानुरूपमुदयो न विपर्ययोऽत्र। श्रीभगवानुवाच सम्यक् व्यवसितं राजन् भवता शत्रुकर्षण कल्याणी येन ते कीर्तिर्लोकान् अनुभविष्यति। ऋषीणां पितृदेवानां सुहृतामपि न प्रभो सर्वेषामपि भूतानाम् ईप्सितः क्रतुराडयम् विजित्य नृपतीन् सर्वान् कृत्वा च जगतीं वशे संभृत्य सर्वसंभारान् आहरस्व महाक्रतुम्। एते ते भ्रातरो राजन् लोकपालांश्च सम्भवाः जितोऽस्मि आत्मवतादेकं दुर्जयो यो कृतात्मभिः न कश्चिन्मत्परं लोके तेजसा यशसा श्रिया विभूतिभिर्वा विभवेत् देवोऽपि किमुपार्थिवः। श्रीशुक उवाच निशम्य भगवद्गीतं प्रीतपुल्लमुकाम्बुजः
भ्रातॄन् दिग्विजये युङ्क्त विष्णुतेजोपबृंहितान् सह देवं दक्षिणस्याम् आदिशत् सह सृञ्जयैः तिषि प्रतीच्यां नकुलम् उदीच्यां सव्यसाचिनं प्राच्यां मृगोदरं मत्स्यैः केकयैः सह मद्रगैः ते विजेत्य नृपान् वीरा आजह्रुर्दिव्य ओजसा अजातशत्रवे भूरि द्रविणं नृपयक्ष्यते श्रुत्वा जितं जरासन्धं नृपतेर्ध्यायतो हरिः आहोपायं तमेवाद्य उद्धवो यमुवाचः भीमसेनोऽर्जुनकृष्णः ब्रह्मलिङ्गधरास्त्रयः जग्मूर्गिरिव्रजं तात बृहद्रथसुतो यतः ते कत्वादित्यवेलायां गृहेषु गृहमेदिनं ब्रह्मण्यं समयाचेरन् राजन्या ब्रह्मलिङ्गिणः राजन्विति अतिथीन् प्राप्तान् अर्तितो दूरमागतान् तन्न प्रयच्छ भद्रं ते यद्वयं कामयामहे किं दुर्मर्षं दिदीक्षूणां किं अकार्यम् असाधुभिः किं न देयं वदान्यानां कः परसमदर्शिणां यो अनित्येन शरीरेण सतां गेयं यशो ध्रुवं नाचिनोति स्वयं कल्पक सवाच्य शोच्य एव सः हरिश्चन्द्रो रन्दिदेव उञ्चवृत्तिः शिबिर्बलिः व्याधः कवोदो बहवो ह्यध्रुवेण ध्रुवं गताः श्रीशुक उवाच स्वरैराकृतिभिस्तांस्तो प्रकोष्ठैर्ज्याहतैरपि राजन्यबन्धून् विज्ञाय दृष्टपूर्वान् अचिन्तयत् राजन्यबन्धवो हेतो ब्रह्मलिङ्गाणि बिप्रति ददामि वीक्षितं तेभ्य आत्मानम् अपि दुस्त्यजं भलेर्नो श्रूयते कीर्तिर्विदधादीक्षो अकल्मषा ऐश्वर्यात् भ्रंशितस्यापि विप्रव्याजेन विष्णुना श्रियं जिहीर्षतेन्द्रस्य विष्णवोद्विजरूपिणे जानन्नपि महिं प्रादात् वार्यमानोऽपि दैत्यराट् जीवता ब्राह्मणार्थाय कोन्वर्थः क्षत्रबन्धुना देहेन पतमानेन नेहता विपुलं यशः इत्युदारमति प्राह कृष्णार्जुनमृगोदरान् हे विप्रप्रियतां कामो ददामि आत्मशिरोभिवः। भगवान् उवाच युद्धं नो देहि राजेन्द्र द्वन्द्वशो यदि मन्यसे युद्धार्थिनो वयं प्राप्ता राजन्याः नान्नकाङ्क्षणः असौ मृगोदरपार्थः तस्य प्रादार्जुनो ह्ययम् अनयोर्मातुलेयं मां कृष्णं जानीहि ते रिपुम् एवमावेदितो राजा जहासोच्चैस्ममागतः आह चामर्षितो मन्दा युद्धं तर्हि ददामि वः न त्वयाभिरुणा योत्स्ये युधि विक्लवचेतसा मधुरां स्वपुरीं त्यक्त्वा समुद्रं शरणं गतः अयं तु वयसा तुल्यो नातिसत्त्वो न मे समः अर्जुनो न भवेत् योद्धा भीमस्तुल्यबलो मम इत्युक्त्वा भीमसेनाय प्रादाय महतीं गतां द्वितीयां सव्यमादाय निर्जगाम पुरात् बहिः ततः समे कलौ वीरौ संयुक्ता वितरेतरौ जघ्नतुर्वज्रकल्पाभ्यां गदाभ्यां रणदुर्मदौ मण्डलानि विचित्राणि सव्यं दक्षिणमेव च चरतोः सुशुभे युद्धं नटयोरिवरङ्गिणोः ततश्छटच्छटा शब्दो वज्रनिष्पेषसन्निभः गतयोः क्षिप्तयो राजन् दन्तयोरिवदन्तिनोः ते वैगते भुजजवेन निपात्यमाने अन्योन्यतों सकटिपातकरोरुजत्रोन् चूर्णीभूवतुरुपेत्य यथार्कशाके संयुध्यतोर्द्विरतयोरिव दीप्तमन्यवोः इत्थं तयोः प्रहतयोर्गतयोर्नृवीरौ घृतौ स्वमुष्टिभिः अयस्पर्शैरभिमृष्टां सप्तस्तयोः प्रहरतोरिवयोरिवासीत् निर्गाद
वज्रपरुषस्थलताडनोत्तक तयोरेवं प्रहरतोः समशिक्षाबलौजसोः निर्विशेषमभूत्युद्धम् अक्षीणः जवयोर्नृप एवं तयोर्महाराजा युध्यतोः सप्तविंशतिः दिनानि निरगंस्तत्र सुहृत्वन्निशितिष्ठतोः एकदा मातुलेयं वै प्रागराजन् बृहोदरः न शक्तोऽहं जरासन्धं निर्जेतुं युधि माधव क्षत्रोर्जन्म मृति विद्वान् जीवितं च जराकृतं पार्थमाप्याययन् स्वेन तेजसा चिन्तयत् हरिः सञ्चिन्त्यारिवदोपाया भीमस्य अमोघदर्शनः दर्शयामास विटपं पाठयन्निव संज्ञय तद्विज्ञाय महासत्त्वो भीमप्रहरताम्बरः गृहीत्वा पादयोः शत्रुं पादयामास भूतले एकं पादं पदाग्रम्य दोर्भ्यामन्यं प्रगृह्य सः कुदतः पाठयामास शाखामिव महागजः एकपातोरुवृषण कटिपृष्ठस्तनांसके एकबाहु अक्षिभ्रूकर्णे सकले ददृशुः प्रजः हाहाकारो महानासीत् निहते महदेश्वरे पूजयामास दुर्भीमं परिरभ्य जयाच्युतौ सह देवं तत्तनयं भगवान् भूतभावनः अभ्यषिञ्चत् अमेयात्मा महतानां पतिं प्रभुः मोचयामास राजन्यान् समृद्धा महदेन ये श्रीहरये नमः हरये नमः हरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द।